அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் பெயர் 9 வாதைகள். மனப்பாட வசனம் சங்கீதமிலிருந்து எடுக்கப்பட்டது. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கூறுகிறது. இன்றைய செய்தி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கடவுளை நம்பும்போது அவரை வணங்குகிறோம். சார்லோட்டும் அவளுடைய அக்காக்களும் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். அவள் தன் சகோதரிகளுக்கு இடையில் நின்று ஒரு சகோதரியிடம் திரும்பி விழுந்தாள். பின்னர் மற்றொரு சகோதரியிடம் முன்னால் விழுந்தாள். அவள் தன் சகோதரிகள் தன்னை பிடிப்பார்கள் என்று நம்பினாள். அவர்கள் செய்தார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பே இஸ்ரவேலர்கள் கடவுளை நம்பலாம் என்பதை கற்றுக்கொண்டார்கள். மோசே மீதியானிலிருந்து எகிப்துக்கு பாலைவனத்தின் வழியாக நீண்ட பயணம் மேற்கொண்டார். பாலைவனத்தில் எங்கோ அவரது சகோதரர் ஆரோன் அவரை நோக்கி வந்தார். உங்களுக்கு உதவ கடவுள் என்னை அனுப்பியுள்ளார் என்று ஆரோன் கூறினார். அவர்கள் ஒன்றாக பார்வோனை எதிர்கொள்வார்கள். இஸ்ரவேல் தலைவர்களை சந்தித்த பிறகு மோசேயும் ஆரோனும் பார்வோனின் அரண்மனைக்கு சென்றார்கள். மோசே தைரியமாக பேசினான். கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி என்னிடம் உள்ளது. தேவன் பாலைவனத்தில் எனக்காக ஒரு பண்டிகை கொண்டாட என் ஜனங்களை போகவிடு என்கிறார். பார்வோன், இந்த கடவுள் யார் என்று கேட்டான். எனக்கு அவரை தெரியாது, இஸ்ரவேலர்களை போக விட மாட்டேன். மோசே, மக்களை போக விடுங்கள், இல்லையெனில் கடவுள் வாதைகளாலோ அல்லது வாளாலோ பதிலளிப்பார் என்று பதிலளித்தார். ஆனால் பார்வோன் மறுத்து மோசேயையும் ஆரோனையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டான். பிறகு இஸ்ரவேலர்களை இன்னும் கடினமாக உழைக்கச் செய்யுமாறு கண்காணிகளிடம் கூறினார். ஒவ்வொரு நாளும் பார்வோன் நைல் நதிக்கு வழிபடச் சென்றான். கடவுள் மோசேயை நதிக்கு அனுப்பினார். அங்கே மோசே பார்வோனிடம், நீ கடவுளுக்கு செவிசாய்த்து இஸ்ரவேலர்களை போக விடாவிட்டால் பயங்கரமான ஒன்று நடக்கும். தண்ணீர் இரத்தமாக மாறும், எல்லா மீன்களும் இறந்துவிடும் என்றான். பார்வோன் மறுத்தான். பின்னர் மோசே தனது கோலை நீட்டினார். உடனே நதி நீர் இரத்தமாக மாறியது. ஆனால் பார்வோன் இன்னும் தன் மனதை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டான். பாலைவனத்தில் அவரது ஜனங்கள் சென்று தொழுது கொள்ள அனுமதிக்குமாறு கர்த்தர் சொன்னார். மீண்டும் பார்வோன் இல்லை என்று சொன்னான். மோசே பதிலளித்தார், கர்த்தர் சொல்வது இதுதான், நான் தவளைகளின் கொள்ளை நோயை அனுப்புவேன். அவை எல்லா இடங்களிலும் இருக்கும், உங்கள் படுக்கையிலும் உங்கள் உணவிலும் உங்கள் அடுப்புகளிலும். அது நடந்தது. எல்லா இடங்களிலும் தவளைகள் தோன்றின. பார்வோன் மோசேயை வரவழைத்தான். இந்த தவளைகளை அகற்றிவிடுங்கள், நான் மக்களை போக விடுகிறேன் என்று அவர் உறுதியளித்தார். விரைவில் இறந்த தவளைகளின் பெரிய மேடுகள் நாட்டை சிதறடித்தன. ஆனால் தவளைகள் இறந்தவுடன் பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொண்டான். மீண்டும் கடவுள் மோசேயை பார்வோனிடம் அனுப்பினார். மீண்டும் பார்வோன் இல்லை என்று சொன்னான். மோசே வாக்குறுதி அளித்தார், கடவுள் கொசுக்களின் வாதையை அனுப்புவார். விரைவில் கொசுக்கள் எல்லா இடங்களிலும் பரவி மக்களையும் விலங்குகளையும் பாதித்தன. பார்வோனின் ஆலோசகர்கள் இது கடவுளின் விரல் என்றார்கள். ஆனால் பார்வோன் அவர்களுக்கும் செவிசாய்க்கவில்லை. பின்னர் மோசே நதியில் தன் தெய்வங்களை வணங்கும் போது பார்வோனிடம் செல்லும்படி கடவுள் கூறினார். மோசே மீண்டும் கேட்டார். ஆனால் பார்வோன் இன்னும் மறுத்துவிட்டார். எனவே மோசே மற்றொரு செய்தியை அறிவித்தார். கடவுள் ஈக்களை கூட்டமாக அனுப்புவார். அவர்களுடன் காற்று கருப்பாக இருக்கும். மோசே சொன்னது போலவே நடந்தது. ஆனால் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த இடத்தில் ஈக்கள் இல்லை. எனவே பார்வோன் மோசேயை அழைத்து, உன் மக்களை நான் போக விடுகிறேன் என்றான். ஈக்கள் மறைந்தவுடன் பார்வோன் மீண்டும் தன் மனதை மாற்றிக்கொண்டான். மோசே மீண்டும் பார்வோனிடம் சென்றார். கடவுள் கூறுகிறார், நீங்கள் என் மக்களை போகவிட மறுத்தால் உங்கள் எல்லா விலங்குகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும் என்று அவர் கூறினார். மறுநாள் எகிப்திய கால்நடைகள் இறந்தன. ஆனால் பார்வோன் இன்னும் மறுத்துவிட்டான். அடுத்து பார்வோனுக்கு முன்பாக சாம்பலை காற்றில் எரியும்படி கடவுள் மோசேயிடம் கூறினார். அவர் செய்தார். எகிப்தியர்களுக்கு பெரிய கொப்புளங்களும் புண்களும் ஏற்பட்டன. ஆனாலும் பார்வோன் கேட்கவில்லை. பிறகு கடவுள் பார்வோனிடம், இஸ்ரவேலர்களை போகவிடுங்கள், இல்லையென்றால் கடவுள் பயங்கரமான கல்மழையை அனுப்புவார் என்றார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த இடங்களைத் தவிர எகிப்து முழுவதும் கல்மழை பெய்தது. புயல் வந்தபோது பார்வோன் தான் பாவம் செய்ததாகவும் கடவுள் நீதி உள்ளவர் என்றும் ஒப்புக்கொண்டான். அவன் மோசேயை அழைத்து, நான் மக்களை போக விடுகிறேன் என்றான். இந்த புயலை நிறுத்த கடவுளிடம் கேளுங்கள். ஆனால் புயல் ஓய்ந்ததும் பார்வோன் மீண்டும் தன் மனதை மாற்றிக்கொண்டான். கடவுள் இன்னும் 2 வாதைகளை அனுப்பினார். வெட்டுக்கிளிகள் வந்து எல்லா பச்சை செடிகளையும் தின்றுவிட்டன. பின்னர் 3 நாட்கள் இருள். எகிப்தியர்களால் ஒருவரையொருவர் பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்களிடம் வெளிச்சம் இருந்தது. ஆனாலும் பார்வோன் இஸ்ரவேலர்களை போகவிட மறுத்துவிட்டான். 9 முறை கடவுள் எகிப்தின் மீது வாதைகளை அனுப்பினார். எகிப்தியர்கள் நைல் நதியையும் வாதைகளில் ஈடுபட்ட உயிரினங்களையும் வணங்கினர். அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுக்கு உதவ முடியாது என்பதை கடவுள் அவர்களுக்கு நிரூபித்தார். இஸ்ரவேலரின் கடவுள் உண்மையான கடவுள் என்பதை அடையாளம் காண 9 முறை கடவுள் பார்வோனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 9 முறை பார்வோன் மறுத்துவிட்டான். இஸ்ரவேலர்களுக்கு தாமே அவர்களுடைய கடவுள் என்றும் அவர்கள் தம்மை முழுமையாக நம்பலாம் என்றும் 9 முறை கடவுள் காட்டினார். அவர்களுக்கு தெரியும், வாதைகள் முழுவதும் கடவுள் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார்.